வணக்கம். மே 13ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை யூஎஸ் மார்க்கெட்ஸ் ஃப்ளாட்டாகத்தான் இருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் வெள்ளிக்கிழமை கிரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் கிரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.3% அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இப்போ இந்த வீடியோ சேர தருணத்தில் நிஃப்டி 0.8% ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இண்டிஜின் ஐபிஓ முடிஞ்சு இன்னைக்கு லிஸ்ட் ஆனது. ஐபிஓ இஷ்யூ பிரைஸ் 452 ரூபாயாக இருந்தது. இன்னைக்கு லிஸ்டிங் 45% கூடுதலாக லிஸ்ட் ஆகி இருப்பதாக மணி கண்ட்ரோல் இருந்து கிடைத்த தகவல். கோட்டக் மஹிந்திரா பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல் வந்து கிடைச்சிருக்கிற தகவல், ஏப்ரல் மாதத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதிகமாக ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல 8100 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4.62 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ். ஏப்ரல் மாத முடிவில் 39 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஷேர்ஸ் வைத்திருக்கிறாங்க கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல. கிட்டத்தட்ட 30.24 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ். மார்ச் மாதத்தில் அது 25.63 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸாக இருந்தது. அதிகமாக எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வைத்திருக்கிறாங்க 9.24 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ். ஏப்ரல் மாத முடிவில் மார்ச் மாதத்தில் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் கைவசம் 7.52 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் இருந்தது. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி குறித்து சிஎன்பிசி டிவி 18 கிடைத்த ஒரு தகவல், கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து கிடைத்த தகவல், நிதியாண்டு 2025 அவங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உற்பத்தியை இரட்டிப்பாக்க வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க டிவிஎஸ் மோட்டார். அதாவது மாதந்தோறும் 50,000 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் உற்பத்தி செய்ய வேண்டும் நிதியாண்டு 2025 இலக்கு வைத்திருக்கிறாங்க டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி. அவங்க 3 வீலர் செக்மெண்ட், எலக்ட்ரிக் 3 வீலர் செக்மெண்ட்லையும் நுழைவதற்கான திட்டம் இருக்கு. கார்கோ மற்றும் பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்டர்ல எலக்ட்ரிக் பைசைக்கிளையும் அவங்க அறிமுகம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு இந்தியாலன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே சிஎன்பிசி டிவி 18 செய்தியில். காட்ரேஜ் கன்சியூமர் குறித்து எஸ்எம்சி குளோபல் செக்யூரிட்டிஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, பை ரேட்டிங் கொடுத்திருக்கிறாங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 1550 ரூபாய். பேங்க் ஆஃப் இந்தியா குவார்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. Q4க்கான நெட் ப்ராஃபிட் 1449 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 5937 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 7% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் என்பிஏ கீழே போயிருக்கு. 233 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணது கீழே போயிருக்கு. 233 பேசிஸ் பாயிண்ட்ஸ் சொல்லும்போது 2.33%. நெட் என்பிஏ 44 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கீழே போயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஸ்வஸ்திகா இன்வெஸ்ட்மார்ட் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல் இருந்து கிடைச்சிருக்கு. டீலிங்க் இந்தியாவுக்கு பை ரெக்கமெண்டேஷன், எதிர்பார்க்கிற டார்கெட் 380, ஸ்டாப் லாஸ் 312, 11% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் 1734, ஸ்டாப் லாஸ் 1350, 14% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க, அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எந்த ஃப்ரீக்வன்சி சார்ட்லன்றது சொல்லலை, டெய்லியா வீக்லியா மந்த்லியான்றது விளக்கம் கொடுக்கல. என்டியூரன்ஸ் டெக்னாலஜிஸ்க்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்கிற டார்கெட் 2304, ஸ்டாப் லாஸ் 1950, 10% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க, அசெண்டிங் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதே நேரத்தில் கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷனும் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. மறுபடியும் எந்த ஃப்ரீக்வன்சின்றது அவங்க தெளிவுபடுத்தல, டெய்லியா வீக்லியா மந்த்லியான்றது தெளிவுபடுத்தல. ஐஷர் மோட்டர்ஸ்க்கு ஜேபி மார்கன் ரிசல்ட்டுக்கு பிறகு நியூட்ரல் ரேட்டிங் வழங்கியிருக்கிறாங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 4230 ரூபாய். மார்கன் ஸ்டான்லி அண்டர் வெயிட் கால் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் 3533 ரூபாய். ஐசிஐசிஐ பேங்க் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய கார்ட்ஸ், பேமெண்ட் சொல்யூஷன்ஸ் மற்றும் இ காமர்ஸ் ஈகோசிஸ்டம் உடைய தலைவர் பிஜித் பாஸ்கர் ராஜினாமா செய்திருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், நம்ம முன்னே ஒரு செய்தி பார்த்துருந்தாங்க. மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து என்சிஎல்டி நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலில் புகார் தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் டீலிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது, ஐசிஐசிஐ பேங்குடன் இணைக்கிறாங்க, அதற்கான ஏற்ற ஷேர்ஸ் வழங்குவாங்க. ஆனால் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸோட மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் இது சரியாக நடக்கல, அதனால் எதிர்த்து அவங்க என்சிஎல்டியில் புகார் தெரிவிச்சிருந்தாங்க. அது குறித்து இப்போ செபியும் விசாரணையில் செய்ய போகிறதாக எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. சஃபயர் ஃபுட்ஸ், பிஸா ஹட் மற்றும் கேஎஃப்சி நடத்தக்கூடிய நிறுவனம் அவங்க ரிசல்ட் அறிவிச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு இப்போ புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்க, என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மோதிலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1650. நுவாமா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1812 ரூபாய்.
விஏடெக் வபாக் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. நேபாளிலேருந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 3 வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ்க்கான ஆர்டர். அதோடைய மதிப்பு $49 மில்லியன். டாடா மோட்டர்ஸ்க்கு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங், என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்க இது ரிசல்ட்டுக்கு பிறகு. ஜேபி மார்கன் ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்க ட்ரேர் ப்ரைஸை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது 1050, இப்போ 1115 உயர்த்தி இருக்கிறாங்க. ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் ₹1250. ஏஞ்சல் ஒன் ஷார்ட் டேர்ம்கான ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 5140, ஸ்டாப் லாஸ் 4610, 7% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க்கு செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1320, ஸ்டாப் லாஸ் 1457, 6% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஹட்கோ தரப்புல இருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்காங்க சிட்கோவுடன், சூரத் இன்டெகிரேட்டட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுடன். எதற்காக இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னா சூரத் மல்டிமோடல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹப் அமைக்க இருக்கிறாங்க குஜராத்தில். மெட்ரோபாலிஸ் நிறுவனம் தரப்பு அப்டேட் இருக்குது. முன்னே நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி மொஹல்லா கிளினிக்கில் முறைகேடு ஊழல் நடந்திருக்கு. அதில் வந்து மெட்ரோபாலிஸ்க்கும் சம்பந்தம் இருக்குன்ற ஒரு செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அது குறித்தான அப்டேட் கம்பெனி வெளியிட்டிருக்கிறாங்க. கம்பெனிக்கு இப்போ நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. யார் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க? நியூ டெல்லி ஆன்டி கரப்ஷன் பிரான்ச் இது குறித்தான நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க மெட்ரோபாலிஸ். லூப்பின் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ஒரு மருந்துக்கு தற்காலிகமாக ஒரு தடை இருந்திருக்கு. அதை இப்போ யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் நீக்கி இருக்கிறாங்க. மறுபடியும் அந்த பொருட்களை வந்து அவங்க ஷிப்மெண்ட் செய்ய போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க லூப்பின். மருந்து ஓவர் ஆக்டிவ் பிளாடர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடியதுன்னு சொல்லியிருக்கிறாங்க லூப்பின். பயோகான் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. மெக்சிகோவில் அவங்க ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. மெடிக்ஸ் அப்படின்ற நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. பயோகான் உற்பத்தி செய்து அவங்களுடைய சில பொருட்களை அங்கே சப்ளை பண்ண போகிறாங்க. அதை விற்பனை செய்வது தான் மெடிக்ஸுடைய வேலை. அங்கே விநியோகம் செய்ய போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அதற்காக ஒரு ஒப்பந்தத்தில் வந்திருக்கிறாங்க மெடிக்ஸ் நிறுவனத்துடன் பயோகான். ஷார்ட் டேர்ம்கான சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் புரோக்கிங் கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. சாய்ஸ் எக்விட்டி புரோக்கிங் உடைய பரிந்துரைகளில் ஆஸ்ட்ராலுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 2300 2400. அவங்க கொடுத்துருக்கிற காரணம் என்னன்னா டெய்லி சார்ட்ஸில் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. ட்ரையாங்கிள் பேட்டர்னா என்ன, பிரேக் அவுட் நடந்ததுன்னா எப்படி டார்கெட்டை செட் பண்ணலாம், எப்படி ஸ்டாப் லாஸை செட் பண்ணலாம், நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 2700, ஸ்டாப் லாஸ் 2340. என்ன காரணம் சொல்லியிருக்காங்க? டெய்லி சார்ட்டில் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகியிருப்பதாக சொல்லியிருக்காங்க. கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் குறித்தும் நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டிக்சனுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹9000, ஸ்டாப் லாஸ் 8000. எல்கேபி செக்யூரிட்டிஸோட ரெக்கமெண்டேஷன்ஸில் ஐடிபிஐக்கு பை ரேட்டிங் டார்கெட் 96லிருந்து 100, ஸ்டாப் லாஸ் 85. லார்சன் அண்ட் டியூப்ரோக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 4100, ஸ்டாப் லாஸ் 3690. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 3100, ஸ்டாப் லாஸ் ₹2930. இண்டஸ் டவர்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 354, ஸ்டாப் லாஸ் 322. பேட்டா இந்தியாவுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் ₹1450, ஸ்டாப் லாஸ் 1259. பொனான்சா போர்ட்ஃபோலியோட ரெக்கமெண்டேஷன்ஸில் ஹீரோ மோட்டோகாப்புக்கு பை ரேட்டிங் டார்கெட் 5630, ஸ்டாப் லாஸ் 4500. என்ன காரணம் சொல்லியிருக்காங்க? டெய்லி டைம் ஃப்ரேமில் ஃபிளாக் அண்ட் போல் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க பொனான்சா போர்ட்ஃபோலியோ. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.